டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? மைக்கேல் மதன காமராஜர் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சது, அதை பற்றி நீங்கள் கமல்ஹாசன் சார் கிட்ட சொல்லியிருக்கீங்களான்னு பெங்களூர்லேருந்து டேவிட் கேட்டிருக்காங்க. நான் மிகவும் ரசித்து பார்த்த படங்களில் மைக்கேல் மதன காமராஜனும் உண்டு. அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ், இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ராடினரி நடிப்பு, இரண்டும் சங்கமித்த ஒரு திரைப்படம் தான் அது. அந்த படத்தை பற்றி அந்த படம் வெளியான காலகட்டத்தில் அதிகமாக கமல்ஹாசனோடு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் அதுக்கு பின்னாலே பல சமயங்களில் அந்த படத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். அரசன் படத்துக்கு அனிருத் சார் தான் இசையமைப்பாளரா இல்லை வேறு ஏதாச்சும் இசையமைப்பாளரை தேடிட்டு இருக்காங்களான்னு கல்யாண் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அரசன் படத்தினுடைய தயாரிப்பாளரான தானுகுட்டி இதை பற்றி பல முறை நான் பேசிட்டேன். அரசன் திரைப்படத்துக்கு அனிருத் தான் இசையமைக்கிறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கமல்ஹாசன் சார் சினிமாவில் பல விபத்துகள் சந்திச்சும் தொடர்ந்து அவங்க நடிச்சுட்டு வந்துருக்காங்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சென்னையிலேருந்து விஸ்வா கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனை பற்றி நம்முடைய நிகழ்ச்சியிலே நான் பல முறை சொல்லியிருக்கேன். சினிமாவுடைய தீவிரமான காதலன் அவர். அதனால தான் சினிமா உலகத்திலே சந்தித்த விபத்துக்கள் எதுவும் அவருடைய திரைப்பயணத்தை 1% கூட பாதிக்கவில்லை. விஜயகாந்த் சாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்றதா விவேக் சார் இருந்தாரா? அது நடக்கலன்னு விவேக் சார் ரொம்ப வருத்தப்பட்டதா ஒரு தகவல் வந்துச்சு, அது உண்மையான? சுரேஷ் திருவாரூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. திரைப்படங்களை இயக்க வேண்டும் என்ற ஆசை விவேக்குக்கு இருந்தது, அது எனக்கு தெரியும். ஆனால் விஜயகாந்தை விட்டு ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்ற ஆசை இருந்ததா அப்படின்னு தெரியல. அதர்வா சாரோட படம் தொடர்ந்து தோல்வியை மட்டுமே சந்திச்சிட்டு இருக்கு, அதுக்கான காரணம் என்னன்னு தஞ்சாவூர்ல இருந்து கமலி கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படம் தோல்வி அடையுதுன்னா அதுக்கு நடிகர் மட்டும் பொறுப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, பல காரணங்கள் இருக்கின்றன. அதர்வாவுடைய எல்லா படங்களும் தோல்வி அப்படின்னு சொல்ல முடியாது. சமீபத்தில் அவருடைய நடிப்பில் வெளியான DNA திரைப்படம் கூட ஓரளவுக்கு வெற்றி படமாகவே அமைந்திருந்தது. வெங்கட் பிரபு சார் டைரக்ஷன்ல உருவான பார்ட்டி படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சென்னையிலேருந்து அக்கீல் கேட்டிருக்காங்க. வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் உருவாகியுள்ள பார்ட்டி திரைப்படம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக வெளியாகிவிடும். தமிழ்ல முதல் முறையாக உருவான ஹாரர் படம் என்னன்னு திண்டிவனம்ல இருந்து ராஜு கேட்டிருக்காங்க. தமிழில் வெளியான முதல் ஹாரர் படம்னா அது ஜெய்சங்கரும் ஜெயலலிதாவும் ஜோடியாக நடித்த யார்னி என்ற திரைப்படம் தான். யுவன் சங்கர் ராஜா இப்போ என்ன படத்துக்கு இசை அமைச்சிட்டு இருக்காங்கன்னு புவனா அரக்கோணம்ல இருந்து கேட்டிருக்காங்க. 7G ரெயின்போ காலனி பார்ட் 2, ராஜேஷ் இயக்கத்திலே ஜீவா நடிக்கின்ற படம், பிரபுதேவா நடிக்கின்ற சிங்காநல்லூர் சிக்னல், வெங்கட் பிரபுடைய இயக்கத்திலே சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கின்ற படம் உட்பட 7 திரைப்படங்களுக்கு இப்போது இசையமைத்துக் கொண்டிருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. கார்த்திக் சார் நடித்த பிரியாணி படம் வெற்றி படமான செங்கல்பட்டுல இருந்து சிவா கேட்டிருக்காங்க. நடிகர் கார்த்தி நடித்த பிரியாணி திரைப்படம் வெற்றி படமாக அமையல. எம்ஜிஆர் சாரை முதலா சந்திக்க போது நீங்க என்ன பேசுனீங்கன்னு திண்டுக்கல்ல இருந்து கலை கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரை முதல் முறையாக சந்தித்த போது நிறைய பேசணும் அப்படின்னு நினச்சி தான் அவர் பக்கத்தில் போனேன். ஆனால் அவர் முகத்தை பார்த்த உடனே பேச்சே வரல அப்படின்றது தான் உண்மை. கவுண்டமணி சார் இப்போ எந்த படத்துல கதாநாயகனாக நடிக்கிறாங்கன்னு சிதம்பரத்துல இருந்து ரமேஷ் கேட்டிருக்காங்க. நடிகர் கவுண்டமணி இப்போ எந்த திரைப்படத்திலும் நடிக்கல. அருள்நிதி சாரை பத்தி எந்த ஒரு தகவலும் வரதில்லையே, அவர் என்ன பண்றாங்கன்னு திருச்சியில இருந்து அப்துல் கேட்டிருக்காங்க. அருள்நிதியின் நடிப்பில் இப்போ ராம்போ என்ற திரைப்படம் நேரடியாக சன் நெக்ஸ்டில் வெளியாகி இருக்கிறது. அடுத்து அஜய் ஞானமுத்துடைய இயக்கத்தில் அவர் நடித்துள்ள டிமாண்டி காலனி பார்ட் 3 வெளியாக இருக்கிறது. கார்த்திக் சார் நடிச்ச சர்தார் 2 எப்போ ரிலீஸ் ஆகும்னு திருநெல்வேலியிலேருந்து அனீஷ் கேட்டிருக்காங்க. கார்த்திக் நடித்துள்ள வாவாத்தியார் திரைப்படம் டிசம்பர் மாதம் வெளியாக இருப்பதனால சர்தார் 2 திரைப்படம் இந்த ஆண்டு வெளியாக வாய்ப்பில்லை. 2026ஆம் ஆண்டு துவக்கத்தில் தான் வெளியாகும். தனுஷ் சார் அடுத்ததா என்ன படத்தை டைரக்ட் பண்ண போறாங்கன்னு தாம்பரம்லேருந்து கமல் கேட்டிருக்காங்க. தனுஷ் அடுத்து பல திரைப்படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். அந்த பட்டியலை பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டு வரையிலே அவர் இயக்குவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். STR 50 சிம்பு சார் டைரக்ட் பண்ணி அவரே நடிக்க போறதா வரும் செய்தி உண்மையானு சென்னையிலேருந்து சஞ்சய் கேட்டிருக்காங்க. தனுஷ் மாதிரி தான் சிம்புவும், அவரும் தொடர்ந்து பல படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதனால இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் அவர் இயக்கத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. கருப்பு நிலா படத்துல விஜயகாந்த் சார் ஏதாவது பெரிய ரிஸ்கான சண்டை காட்சியில நடிச்சாரா, அதை பத்தி சொல்ல முடியுமான்னு ஸ்ரீலங்கால இருந்து தனுஷ் கேட்டிருக்காங்க. கருப்பு நிலா திரைப்படத்திலே விஜயகாந்த் மிகவும் ரிஸ்க் எடுத்து நடித்த ஒரு சண்டை காட்சின்னா அது ஹெலிகாப்டரில் படமாக்கப்பட்ட அந்த சண்டை காட்சி தான். ஹெலிகாப்டரில் தொங்கியபடி அந்த காட்சியிலே சண்டையிட்டு இருப்பார் விஜயகாந்த். அந்த காட்சியை போட்டு எடுத்துக்கலாம், நீங்கள் நடிக்க வேண்டாம் என்று அந்த படத்துடைய இயக்குனர் உட்பட எவ்வளோ பேர் சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனால் விஜயகாந்த் கேட்கல. அந்த சண்டை காட்சி முடிந்ததற்கு பின்னால் அந்த ஹெலிகாப்டரை ஓட்டிகிட்டு வந்தார் அந்த விமானி,
நானும் எத்தனையோ நடிகர்களோட இந்த சண்டை காட்சிக்கு ஹெலிகாப்டர் ஓட்டியிருக்கேன். ஆனால் இது மாதிரி துணிச்சலாக நடித்த ஒரு நடிகரை நான் இதுவரை பார்க்கவே இல்லை என்று அந்த படத்தின் இயக்குனரான அரவிந்தராஜிட்ட சொன்னாராம். தொடர்ந்து தோல்வி படம் கொடுத்த சிறுத்தை சிவா சாருக்கு அஜித் சார் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு புனேல இருந்து கையல் கேட்டிருக்காங்க. தோல்வி என்பது சிவாவுக்கு மட்டும் சொந்தமானதில்லை, நாம் கூட தோல்வி படங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றது அஜித்துக்கு நல்லா தெரியும். அதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தை உங்ககிட்ட நான் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். வெற்றி தோல்வியை பற்றி அதிகமாக கவலைப்படாத ஒருத்தர் தான் அஜித். டூரிங் டாக்கிஸ் சேனல்ல எப்போ ஃபேன்ஸ் மீட் வைப்பீங்கன்னு கிருஷ்ணகிரியிலேருந்து ஆகாஷ் கேட்டிருக்காங்க. இப்போ தானே கேட்டிருக்கீங்க, மிக விரைவிலேயே சந்திப்போம். சினிமா உலகத்துல உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா யாருன்னு திருநெல்வேலியில இருந்து நவீன் கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்தில் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் அது மிகப்பெரிய பட்டியல் இருக்குது. அந்த பட்டியலில் உள்ள பெயரில் இப்போ நான் சொல்ல போய் அதில் ஏதாவது 2 பேர் பெயரை விட்டோன்னா அவங்களுடைய நண்பர்கள் இல்லாமல் ஆகிவிடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். அதனால் அந்த பெயர்களை எல்லாம் நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல விரும்பலை. சித்ரா சார், நீங்கள் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஏதாச்சும் ஒரு டைரக்டரோ இல்லை ஆக்டரோ சந்திச்சிருக்கீங்களான்னு தஞ்சாவூர்லேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. ஹாலிவுட் நடிகர்களையோ இயக்குநர்களையோ சந்திக்கின்ற வாய்ப்பு இன்னும் எனக்கு அமையலை. சித்ரா சார், நீங்கள் டூரிங் டாக்கிஸ் சேனலோட ஆஃபீஸ் டூர் காமிக்க முடியுமான்னு வேளாங்கண்ணிலேருந்து சாரதி கேட்டிருக்காங்க. உங்களுடைய வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மிக விரைவிலேயே அப்படி ஒரு நிகழ்ச்சி டூரிங் டாக்கிஸில் ஒளிபரப்பாகும். பல நடிகர்களும் இயக்குநர்களும் தயாரிப்பில் இறங்கி தோல்வி மட்டுமே சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் எல்லாருமே அதை மட்டும் முயற்சி செய்கிறாங்கன்னு திருவாரூர்லேருந்து சக்தி கேட்டிருக்காங்க. பொதுவாக வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல பேர் மற்றவருடைய அனுபவத்திலேருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. தாங்களே அனுபவப்பட்டு திருந்தினால்தான் உண்டு அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே பல பேர் இருக்காங்க. சினிமா உலகத்தில் இருக்கின்ற நடிகர்களும் இயக்குநர்களும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? அடுத்து என்று ஒரு தகவல். பாரதிராஜனுடைய இயக்கத்தில் உருவான 16 வயதிலே திரைப்படத்தை வாங்குவதற்கு முதல்ல விநியோகஸ்தர்கள் எந்த அளவு தயங்கினார்கள் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். இது 16 வயதிலே படத்துக்கு மட்டும் இல்லை, விடுதலை ராகத்துக்கும் நடைபெற்றது. அந்த படத்தையும் பல விநியோகஸ்தர்கள் பார்த்தார்களே தவிர வாங்கலை. அதுக்கு கொஞ்சம் தள்ளி பின்னாடி வந்தீங்கன்னா இதே பிரச்சனையை ஒரு காலகட்டத்திலே பாலாவும் எதிர்கொண்டார். அவருடைய இயக்கத்திலே உருவான முதல் படமான சேது படத்தை எந்த விநியோகஸ்தரும் அவருடைய எளிதிலே வாங்கவே இல்லை. 100 முறைக்கு மேலே அந்த படத்தினுடைய ப்ரொஜெக்ஷன் சென்னையில் நடைபெற்றது. ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த படம் ஓடுமா ஓடாதா என்று கணிக்கக்கூடிய ஆற்றல் எவருக்குமே இல்லை என்பது தான் உண்மை. அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை கதாசிரியரும் இயக்குனருமான மா லட்சுமணன் ஒரு கட்டுரையிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நாடோடி மன்னன் திரைப்படத்தை சில விநியோகஸ்தர்களுக்கும் அந்த படத்தினுடைய ஃபைனான்சியருக்கும் போட்டு காண்பித்தாராம் எம்ஜிஆர். படத்தை பார்த்துட்டு எல்லோரும் வந்தபோது படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருந்த ஒருத்தர்கிட்ட இயக்குனர் பா நீலகண்டன், இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்குது, நீங்கள் படம் பார்த்தீங்களே எப்படி இருக்குது என்று கேட்டிருக்கிறார். படமாக இது தெருக்கூத்து மாதிரி இருக்குது, யார் இந்த படத்தை பார்ப்பான், நல்ல காலம் என்னுடைய பணத்தையெல்லாம் நான் முன்னாலேயே வாங்கிட்டேன் என்று பானிரண்டனம் சொல்லிவிட்டு சென்றாராம் அந்த ஃபைனான்சியர். அப்படிப்பட்ட விமர்சனத்தை அந்த ஃபைனான்சியரிடமிருந்து பெற்ற அந்த நாடோடி மன்னன் திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றியை குவித்தது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய வருகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.